அத்தையும் மாமாவும் வீட்டுக்கு வந்து 2 நாள் ஆச்சு. இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து தனியா ஷெல்ஃப் எதுவுமே நான் ஒதுக்காம இருந்தேன். கட்டப்பையிலேயே வச்சுட்டு இருந்தாங்க துணியெல்லாம். எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. சரி ஓகே, நம்மளோட ஷால் வச்சிருக்க அந்த ரேக்கு ஃபுல்லாவே நம்ம எடுத்துட்டு, அத வந்து நம்ம வந்து ஒரு பையில போட்டு வச்சுக்கலாம். தேவைப்படும்போது எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வந்து நம்ம ஒதுக்கி குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டெய்லி நான் வந்து துணியெல்லாம் துவைச்சு மடிச்சு வச்சுருவேன். அவங்க வந்து திரும்ப கட்டப்பையில வந்து எடுத்து வைக்கிறது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. சரி அவங்களுக்கு தனியா வச்சுட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாம அவங்க வீட்ல இருந்தா அவங்க ஷெல்ஃப்ல தானே கண்டிப்பா வச்சு எடுப்பாங்க. அது மாரி அந்த ஃபீல் குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, மாமாவுக்கும் அத்தைக்கும் வந்து துண்டு, இந்த பாவாடை, இந்த பனியன் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கர்ல தொங்க விட்டு, சாரி, வேஷ்டி, சட்டை இதெல்லாம் வந்து மடிச்சு அழகா வச்சுட்டேன். மாமா வந்து பார்த்தீங்கன்னா, லிப்டன் கிரீன் டீ தான் வந்து குடிக்கிறாங்க. ஸோ, அதனால வந்து அது வந்து ஈவினிங் போல போட்டு குடுத்தேன். யோகி தான் வந்து அவருக்கு வந்து குடுத்தான். அவர் வந்து இது ரொம்ப நல்லா குடிக்கிறாரு. கொஞ்சம் நல்லாயிருக்கு. பால், சர்க்கரை எல்லாம் சேர்க்காம குடிக்கணும் அப்படிங்கிறனால, இது கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் சாயங்காலம் வந்து எப்பவுமே வந்து இப்போலாம் வாக்கிங் போகிறது, அவர் மாமா வந்ததுனால எனக்கும் ஒரு ப்ளஸ். இப்போலாம் நான் காலையில் சாயங்காலம் நானும் வந்து வாக்கிங் போகிறேன். யோகியும் வந்து வாக்கிங் வரான். ஸோ காலையில் இந்த ஃப்ரெஷ்ஷான ஏர் வந்து நல்லா இருக்கு எங்களுக்கு. அப்புறம் வந்து மழை வந்து சாயங்காலம் பெஞ்சிச்சு. இந்த மழை எதுக்கு பெஞ்சுனே தெரியல. ரொம்ப ஹீட்டை கிளப்பி விட்டுருச்சு. சும்மா ஒரு 5 நிமிஷம் பெஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நின்றுச்சு. உடம்புலாம் ரொம்ப ஹீட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ உங்கள் ஊரில் மழை இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். எங்கள் ஏரியாவில் சுத்தமாக மழையே இல்லை. ரொம்ப வெயிலாக தான் இருக்குது. அப்புறம் திரும்ப காலையில் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போனான் யோகியும், நானும் போனேன். அப்புறம் நல்லா பேசிக்கிட்டே வந்து அந்த சுத்தமான ஏரை வந்து சுவாசிச்சுக்கிட்டே அழகாக வந்து பேசிட்டு போனோம். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பெலாம் எனக்கு கிடைக்குமான்னு நினச்சி கூட பார்க்கல. ஆனால் வந்து கிடச்சிருக்கு. கிடைச்ச வாய்ப்பை நல்லபடியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன்.